ஸோ ஒருத்தங்களுக்கு டிஎம்டி இருக்கு அப்படின்னா, வாட் ஆர் த டாப் 5 சைன்ஸ் ஆர் ஏர்லி சிம்ப்டம்ஸ் தட் அவங்களுக்கு டிஎம்டி டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு? ஒன் பெயின் இன் த ஜாஸ், அதாவது சூ பண்ணும்போது பெயின்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே இல்லைன்னா கூட அந்த ஜால பெயினே இல்லாமல் கூட அவங்களுக்கு ஹெட்ஏக்ஸ் வர சான்ஸ் இருக்கு. மைக்ரைன்ஸ் மாதிரியான ஹெட்ஏக்ஸ் நம்ம நிறைய யூஸ்வலி வந்து மைக்ரைன்ஸ் மிஸ்டேக் பண்ணி டேப்லெட் சாப்பிட்டுருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக டேப்லெட் சாப்பிடுவாங்க, ஆனால் வலி இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த ஜா மசில்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த மசில்ஸ் டைட்னஸ்னால கூட இந்த ஹெட்ஏக்ஸ் வந்திருக்க சான்ஸ் இருக்கு. இன்னொன்று இயர் பெயின்ஸ். ஏன்னா இயர் தான் வந்து நம்ம இந்த ஜாயிண்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரக்சர். காமனாக இந்த ஏரியாவில் டைட்னஸ் இருக்கும்போது, இங்கே பிரச்சனை இருக்கும்போது இயருக்கு ரெஃபர் ஆகும். ஸோ காது அடைச்ச மாதிரியோ, காதில் வலி இருக்கிற மாதிரியோ, இல்லை காதில் ரிங்கிங் சவுண்ட் கேட்குற மாதிரியோ இருக்கும். அப்புறம் கண்ணில் பிளரினஸ், கண்ணு வலிக்கிற மாதிரி, கண்ணில் பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்கிறது, கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப காமன் சிம்டம்ஸ். அப்புறம் சைனஸ், அதாவது இங்கே ஸ்டஃபியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது, இதெல்லாமுமே டெம்பரமெண்டல் ஜாயிண்ட் பேஷண்ட்ஸுக்கு இருக்கும். அதிகமாக, அதாவது ரொம்ப நாள் ஆக ஆக சிலருக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னா தலை சுத்தல் இருக்கிற மாதிரி இருக்கும், சிலருக்கு ஆங்ஸைட்டி அட்டாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், சிலருக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எப்படின்னா இந்த நெக் மசில், ஷோல்டர் மசில்ஸ் டைட்னஸ்னால வர்றது. ஸோ இதெல்லாம் டைட் ஆகும்போது வேகஸ் நர்வ்னு ஒரு நர்வ் வந்து கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ எப்படி இங்கே ட்ரைஜெமினல் நர்வ் கம்ப்ரெஸ் ஆகுதோ அந்த மாதிரி இந்த நெக் மசில்ஸில் வேகஸ் நர்வ் கம்ப்ரெஸ் ஆகும். இந்த வேகஸ் நர்வ் தான் நமக்கு கேஸ்ட்ரிக்கும் ஹார்ட்டுக்கும் சப்ளை பண்ணுறது. ஸோ அதனால நமக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வர மாதிரி இருக்கும், ப்ளோட்டிங், பர்பிங், அசிடிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுறதுனால படபடப்பு, ஆங்ஸைட்டி இருக்கிற மாதிரி இருக்கும்.